வணக்கம். ஜோதிராஜ் வரதராஜன் என்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு, வாழ்வை உயர்த்தும் செல்வ வளம் பெருக வைக்கும் யோகங்கள் உங்களுக்கு இருக்கா? சின்ன தலைப்பு தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. பதோட பதிவுள்ள வரிசையை வரும் பார்த்து பயனடலாம். ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்பம் 9788250439 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 18 டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி, அதோடு சேர்ந்து 18 டிப்ளமா இன் அக்குபஞ்சர் பேசிக் சித்தா வர்மா கோர்ஸ் நடக்குது. உள்ளவர்கள் அனைவரும் படித்து பயனடலாம். இப்போ வாங்க தலைப்புக்குள்ள போகலாம். வாழ்வை உயர்த்தும் செல்வ வளம் பெருக வைக்கும் யோகங்கள் உங்களுக்கு இருக்கா? ஒரு மனிதன் அவன் முன் ஜன்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் தான் அவனது இந்த ஜன்மத்தின் ஜாதகம் அமைகிறது. இந்த ஜாதகத்தின் அடிப்படையில் தான் அவனது வாழ்க்கையில் நல்லது கெட்டது நடக்கிறது. சில ஜாதகங்கள் போன ஜென்மத்தில் செய்த புண்ணிய பலனை அனுபவிப்பதற்காகவும், சில ஜாதகங்கள் முன் ஜென்ம பாவனைகளை கழிப்பதற்காகவும் இந்த பூமியில் பிறக்கிறது. இதன் காரணமாக சிலர் கோடீஸ்வரர்களாகவும் வாழ்ந்து இறக்கின்றனர். சிலர் பஞ்சத்தில் சுழன்று துக்கத்தில் மடிகின்றனர். உங்கள் ஜாதகத்தில் கீழ்கண்ட இந்த யோகங்கள் இருந்தால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கை தற்போது சுமாராக இருந்தாலும் எதிர்காலத்தில் உங்களுக்கு செல்வ பலம் பெருகும். இந்த செல்வ பலம் பெருகும் யோகங்கள் என்னவென்று பார்க்கலாம். சச யோகம் இல்லையா? சச யோகம் சனி பகவான் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று லக்னத்திலோ அல்லது சந்திரனுக்கோ கேந்திரத்தில் நின்றால் இந்த யோகம் ஏற்படும். அதாவது சந்திரன் நிற்கும் இடத்திலிருந்து 1, 4, 7, 10 4, 7, 10 இந்த மாதிரியான இடங்களில் இருந்தால் இது சசயோகம் ஆகும். இது ஒரு அற்புதமான யோகம். நல்ல படிப்பு, ஏராளமான சொத்துக்கள், வாகனங்கள், பெரிய உத்தியோகம் என அனைத்தையும் அமைப்பு கொடுக்கும். இது பத்ரயோகம். பத்ரயோகம் என்பது புதன் பகவானால் ஏற்படும் யோகமாகும். புதன் பகவான் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று லக்னத்திலிருந்து 4, 7, 10 ஆகிய இடங்களில் இருந்தால் இந்த யோகம் ஏற்படும். இந்த லக்னத்திலிருந்து 4ஆம் இடத்துல ஆட்சி உச்சம், இதில் உச்சம் பெற்றிருக்கு. இத்தகைய இந்த ஜாதகர் சபைகளில் சொற்பொழிவு ஆற்றும் திறனை பெறுவார். அதனால் அவருக்கு பொருள் மற்றும் பெற்று விளங்குவார். இதை தவிர பார்ப்பதற்கு கண்ணியமான தோற்றத்தை உடையவராகவும் பிற்காலத்தில் பெரிய செல்வ நிலையையும் கூட இந்த அமைப்பு பெற்றுத்தரும். அடுத்தது ருசுக யோகம். பூமிகாரகன் எனப்படும் செவ்வாயால் ஏற்படும் யோகம்தான் இந்த ருசுக யோகம். செவ்வாய் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று சந்திரன் அல்லது லக்னத்திலிருந்து 1, 3, 4, 5, 7, 9, 10 ஆகிய ஏதேனும் ஒரு இடத்தில், இங்கே சந்திரன் 4 இருக்கு, அதாவது லக்னம் 3, 4, 5, 7, 9, 10 ஆகிய ஏதேனும் ஒரு இடத்தில் இருந்தால் இந்த யோகம் ஏற்படும். இந்த யோகம் இருந்தால் சமூகத்தில் நல்ல பெயர், தீர்க்க ஆயுள், நல்ல தனவரவு, எதிரிகளை ஓட ஓட விரட்டும் தன்மை, உத்தரவுகளை பிறப்பிக்கும் பெரிய உத்தியோகம், அசையா சொத்துக்கள், அழியா செல்வம், நல்ல சந்ததி என அனைத்து நன்மைகளையும் கிடைக்க செய்யும். அடுத்து ஹம்ச யோகம். குரு பிரகஸ்பதி குரு பகவானால் ஏற்படும் யோகம்தான் இந்த ஹம்ச யோகம். குரு பகவான் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று லக்னம் அல்லது சந்திரனுக்கு கேந்திரங்களில் 1, 4, 7, 10 இங்கே சந்திரனுக்கு 4 ஏதேனும் ஒரு இடத்தில் அமர்வது ஹம்ச யோகமாகும். ஹம்ச யோகம் இருந்தால் இந்த ஜாதகருக்கு வெளிநாடு சென்று வரும் யோகம் அல்லது பாக்கியம், நல்ல கல்வியறிவு, பண வருவாய், உயர்வான வாழ்க்கை தரம் என இவை அனைத்தையும் தரும் அந்நபர் செல்வ செழிப்பாக வாழ்வார். தங்கள் ஜாதகங்களில் இந்த மாதிரியான வாழ்வை உயர்த்தும் செல்வம் பெருக்க வைக்கும் யோகங்கள் இருக்கிறதா என்று தங்கள் ஜாதகங்களை பரிசோதித்து பாருங்கள். அதாவது சசயோகம் என்பது சனி பகவானால் ஏற்படுவது, புதன் பகவானால் பத்ரயோகம், செவ்வாய் பகவானால் ருசுகயோகம், குரு பகவானால் ஹம்சயோகம் தங்கள் ஜாதகங்களில் இருக்கிறதா என்று அறிந்து பாருங்கள். பார்த்து அதற்கேற்ற மாதிரி வாழ்வில் அமைத்துக் கொண்டு ஆரோக்கியமாக வாழுங்கள், ஆனந்தமாக இருங்கள். வாழ்க வளமுடன், வாழிய பல்லாண்டு. நன்றி.